வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஹாஸ்டேஜ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமே 5 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோட்மே ஆவரேஜா ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷன். ரொம்பவே சின்ன சீரீஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே இது ஒரு கடத்தல் சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட சீரிஸ். அதுவும் ஒரு பிரதமரோட கணவரை கடத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. அவர் ஒரு டாக்டரா இருக்காரு. அவரோட வேலைக்காக பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கயானா அப்படின்ற பகுதிக்கு போன இடத்துல அவரையும் அவரோட கேங்கையும் கடத்திடுறாங்க. அவங்க வைக்கக்கூடிய நிபந்தனை ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இந்த பிரதமர் பதவி விலகணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அண்ட் இவங்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இந்த சம்பவம் ஆக்சுவலா பிரான்ஸ்ல நடந்தனால அங்க பிரான்ஸோட பிரசிடென்ட் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் இந்த பிளானை போடுறாங்க. சோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் இந்த கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் மீட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர கிறிஸ்பா ஃபாஸ்ட் பேஸ்டா ஒரு ஹாஸ்டேஜ் த்ரில்லர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இனிஷியல் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த கடத்தல் சம்பவத்தை காட்டுவாங்க. சோ இது எதனால நடக்குது, அதுவும் ஏன் பதவி விலக சொல்றாங்க, சோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குதான் செஞ்சுச்சு. அதே மாதிரி அந்த ரெஸ்கியூ மிஷன்லயுமே பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு பிரசிடென்ட் ஒருத்தங்களை காட்டுறாங்க. சோ அந்த லேடிக்கு ஒரு அஃபேர் இருக்கும். சோ அது வெளியே வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும், அது இந்த மிஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு இடைஞ்சலை கொடுக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பரா பில்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு அந்த ரெஸ்கியூ மிஷன் அப்படின்றது ரொம்ப நார்மலா சட்டுன்னு அதுவும் 3வது எபிசோட்லயே நடந்த மாதிரி காட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் என்னடா காட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரியான சம்பவங்களை வச்சு அடுத்த 2 எபிசோட் ஓட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஹீரோயினை ஏன் பழி வாங்குறாங்க அப்படின்ற அந்த காரணம் அப்படின்றதெல்லாம் ஒரு அதர பழைய ரீசனா தான் இருந்துச்சு. லேட்டர் ஆஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் விறுவிறுப்பா நகர்ந்தாலும் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல விறுவிறுப்பா தொடங்கி ஒரு மாதிரி நார்மலான ஒரு மோட்ல முடிஞ்ச ஒரு வெப் சீரிஸ். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.